இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடியாவும் கொடுத்துருந்தேன். அதுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பண்ணியிருந்தீங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பேனுக்கு தடைக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப்ஸ்லேருந்தே நிறைய வித்ட்ரால்ஸ் வராமல் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அதில் வித்ட்ரால் வராமல் இருக்கா என்ன மாதிரின்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஆப்பில் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, வித்ட்ரால்ஸ் வருமா வராதா எல்லாத்தையுமே வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் லேர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ட்ரேடிங்கிறது ஒரு லீகலாக இப்போதைக்கு இந்தியாவில் நீங்கள் லீகலாக ஏர்ன் பண்ணணும் ஆன்லைன்னா அது ட்ரேடிங் மட்டும்தான். அதுவுமே அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதை என்ன சொல்கிறதுனா, ஒரு பெர்மனண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு கண்ட்ரியோட எக்கானமியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் எப்போயுமே நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்தாலும் லைஃப் லாங் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் லைஃப் லாங் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் ஒரு சைடு இன்கம்ன்றது உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ கற்றுக்கோங்க, அதான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். டெலிகிராமில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய ரெஃபர் லிங்க்கு. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணி உங்கள் நம்பரு மெயில் போட்டிங்கன்னா போதும், அவங்களே உங்களுக்கு தமிழ்லேயே கால் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பனிங் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். பிகாஸ் வந்து ட்ரேடிங்க்கு செபின்ற ஒரு ரெகுலேட்டரி போர்டே ஆல்ரெடி இருக்குது. அது தனி கவர்மெண்ட் மாதிரி. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதை கற்றுக்கிட்டிங்கன்னா எப்போயுமே ப்ராப்பராக சூப்பராக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹலோ பஸ், ஐஎம் 2K Tech. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்னென்ன ஆப்ஸில் வந்து வித்ட்ரால்ஸ் தராமல் இருக்காங்க அதை பற்றி பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, இந்த பேமெண்ட் கேட்வே க்ளோஸாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வித்ட்ரால் டிலே ஆகுது. அதெல்லாம் வந்து சம் கைண்ட் ஆஃப் ரீசன்ஸ் தான். ஆப் சொல்கிறதோ இல்லை மற்றவங்க யாரும் சொல்கிறது தான். அது ரீசனே கிடையாது. ஏன்னா பேமெண்ட் கேட்வே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரிலீவில் தான் இருக்குது. கவர்மெண்ட்டாக வந்து 6 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வாலெட்டில் இருக்க அமௌண்ட்லாம் 6 மந்தில் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் ஆப்ஸில் வந்து கொடுத்துட்டாங்க. Dream11 வித்ட்ரால்ஸ் கொடுத்துட்டு வேறு மாடியூலுக்கு மாறிட்டாங்க. அதே மாதிரி மை11 சர்க்கிள் MP எல்லாம் கொடுத்துட்டாங்க. Vision11 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வித்ட்ரால்ஸ்ன்றது போயிடுச்சு. சின்ன ஆப்ஸில் ரீசன் சொல்லிவிட்டு இன்னுமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஆப்புன்றதை பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி இப்போது பேமெண்ட் கேட்வே வந்து லாக் ஆகிருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேமிங்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறப்போ உங்களுக்கு பிளாக்குன்றது பண்ணுறாங்க. வித்ட்ராலுமே பண்ணுறப்போ சில பேர்த்துக்கு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸாக இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லி நாங்கள் யூசர்ஸ், நான் அதை இப்போ வந்து இது பண்ணுறது கிடையாது, அதனால் எனக்கு தெரியலை. ஸோ யூசர்ஸ் சொன்னதை வச்சு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து Boom11 பொறுத்த வரைக்கும் நிறையா ரிப்போர்ட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா 65 லேக் வந்து வித்ஹெல்டாக இருக்குது. அதாவது அந்த ஆப்லேயே தான் இருக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆன மாதிரிலாம் வந்து யூசர்ஸ் கமெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வித்ட்ராலுமே இன்னும் தரலை. மேபி Boom11 கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வித்ட்ரால் கொடுக்கலாம். பட் இவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ வித்ட்ரால் தராமல் போக முடியாது. என்ன ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன ஆப்லாம் நமக்கு Boom11 இப்போ தான் நான் வந்து கேஸ் போட்டதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஆப் இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வித்ட்ரால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்ற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Boom11 வந்து மேபி அந்த கேஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட்டு மார்ச் மந்த்து தான் வந்து கவர்மெண்ட் கொடுத்த 6 மாதத்தில் கடைசி மாதம். ஸோ அதில் வந்து வித்ட்ரால் கொடுக்குறது நிறைய ஆப்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து My11 வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, Boom11 கேட்டிருந்தீங்க. My11லேயும் நிறையா ரிப்போர்ட்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் கொடுக்காமே அக்கௌண்ட் இல்லாத மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வந்து அதை ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து அவங்க இது பண்ணிடுற மாதிரி தான், ஸ்கேம் பண்ணுற மாதிரி தான். ஸோ அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்க மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. வித்ட்ராலும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து My11. ஸோ இதுலேயுமே வந்து வித்ட்ரால் டிலே ஆகுது, ப்ராசஸ் ஆகலைன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நெட்டில் வந்து யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்க ஒரு இது தான். ஸோ ரிசர்ச் பண்ணி எடுத்ததில் தெரிய வந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் XL11லையுமே வித்ட்ரால் வந்து இன்னும் கொடுக்கல, பெண்டிங்லாம் தான் இருக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட் டீஆக்டிவேட் மாதிரியும் யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேனுக்கு அப்புறம் யாராவது வித்ட்ரால் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எதுவுமே பண்ணாதமே நம்ம அக்கௌண்ட்டையே டீஆக்டிவேட் பண்ணிட்டு போகிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த நிலைமையில் இருக்குன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆல்ரெடி Boom11லேயும் My11லேயும் ஒரு 2-3 பேர் வந்து வித்ட்ரால் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. மற்ற ஆப்ஸ்லேயும் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ League11மே அதே தான். அக்கௌண்ட் ஃப்ரோசன் ஆகிருக்கு, வித்ட்ரால் ஸ்டக்கில் இருக்குது, வித்ட்ரால் எடுக்க முடியலன்ற மாதிரி தான் யூசர்ஸ் வந்து டீஆக்டிவேட் அக்கௌண்ட் இதுலேயுமே பண்ணுற மாதிரி
கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வித்ட்ரால்ஸ் எதுவுமே வரலை. மேபி சில இந்த சின்ன சின்ன ஆப்ஸ்லாம் எனக்கு தெரியல அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. பூம் லோனை பொறுத்த வரைக்கும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் மேஜராக அதில் வந்து வித்ட்ரால்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மற்ற இந்த XL11, மை மாஸ்டர் 11, ஃபேண்டசி பவர் 11 இதெல்லாம் தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தடைக்கு முன்னாடி நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்த ஆப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசன் 11, குபேரா ஃபேண்டசி, ரியல் 11. ஸோ விசன் 11 ஃபுல் அண்ட் ஃபுல் வித்ட்ரால்ஸ்ன்றது கொடுத்துட்டாங்க. எனக்குமே வந்துருச்சு. யூஸர்ஸுக்குமே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரீ கான்டெஸ்ட் தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க இப்போது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. குபேரா ஃபேண்டசியில் தான் மேஜராக எனக்குமே வரல, யாருக்குமே வந்து வித்ட்ரால்ஸ் இன்னும் தரலை. ஸோ ஃபியூ மந்த்ஸாக என்னால் காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருந்தது குபேரா ஃபேண்டசியை. பட் இப்போ என்னால் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சது. நான் காண்டாக்ட் பண்ணி கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லாஸ்ட்டு மார்ச்சில் வந்து வித்ட்ரால்ஸ் தரதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்னா இவங்களுடைய ஹேண்டில் அந்த பவர்ன்றது இல்லை. ஸோ அதுதான் வந்து இங்கே மேஜர் ரீசன். என்னென்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர் கம்பெனி இருப்பாங்க. அவங்க தான் இந்த ஃபினான்ஷியல் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த மேஜர் கம்பெனிகிட்ட தான் இருக்குது. அவங்க குபேரா ஃபேண்டசி ஆப்லேருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து மார்ச் மந்த்து தான் வந்து வித்ட்ரால்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் கடைசி மாதமும் கவர்மெண்ட் கொடுத்த 6 மாதத்தில். ஸோ நெக்ஸ்ட் மார்ச்சில் உங்களுக்கு குபேரா ஃபேண்டசிலேருந்து எல்லா வித்ட்ராலுமே கிளியர் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணல, அக்கௌண்ட் டீஆக்டிவேஷனோ இல்லை இப்போது வந்து பேட் கான்டெஸ்ட் இல்லீகலாக ரன் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஃப்ரீ கான்டெஸ்ட்டுமே அவங்களால ரன் பண்ண முடியல. ஆப்பு வந்து அப்படியே வந்து எம்டியாக இருக்குது. வாலெட்ஸில் வந்து வித்ட்ரால்ஸ் பெண்டிங், நம்ம கொடுத்துருக்க எல்லாமே பெண்டிங் இருக்கும். ஸோ குபேரா ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். எனக்குமே அமௌண்ட் வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எல்லாத்துக்குமே வந்து வந்துடும் மார்ச்சில் கண்டிப்பாக. அதுதான் வந்து லாஸ்ட் மந்த்து. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரூல்ஸ் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு பாசிட்டிவாக மேபி இருக்கலாம், ஒரு 20% வேணால் சான்ஸ் இருக்குது. 80% எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து நம்மளுடைய இது இருக்குது. பட் அதுலேயும் அங்கேயுமே ஹியரிங்ன்றது எடுக்க மாட்டுறாங்க. அதை ஏன் என்னன்னு தெரியல. அதை ஒரு கேஸாகவே எடுக்கலையா இல்லை மேபி எனக்கு அது உள்ள இன்சைட் ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு தெரியாது, பிக் ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ அது என்னமோ பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் என்று எடுக்க மாட்டுறாங்க. நமக்கு ஒரு முடிவுன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆப்ஸில் வந்து பூம் 11 இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த லீக் 11, XL11 இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக ஸ்க்ரீன்ஷாட்லாம் எவிடன்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போது நீங்கள் இல்லீகலாக ஒரு பெட்டிங் சைட்ஸ்லையோ இல்லை வேறு எதாவது ஆப்பில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டெபாசிட்டையும் வித்ட்ராலையும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. அது போகலாம், போகாமையும் போகலாம், வராமையும் போகலாம். அப்படி வரலைன்னா போகலைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நிலைமையில தான் இருக்குது. இன்னொன்று நான் ரீசெண்டாக என்ன ஃபைன் பண்ணேன் அப்படின்னா இப்போது நம்மளுடைய கேம்ஸ் எல்லாத்தையுமே தடை பண்ணி ஒரு 6 மாதம் ஆச்சு. ஸோ இந்த 6 மாதத்து வரைக்குமே நிறைய புது ஆப்ஸ் மார்க்கெட்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஆப்ஸ் எல்லாமே இந்த பேமெண்ட்டுக்கு, அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து யூபிஐ மூலயமா வந்து டெபாசிட், அதாவது QR கோடை காமிச்சு இதுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணுங்கள். அதோட ஐடி இருக்கும், நம்மளுடைய பேமெண்ட் ஐடி, அதை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லாட்டி ஃபோன்பே, பேடிஎம்க்கு டைரெக்டாக லிங்க் போகிற மாதிரியும் ஒரு அனானமஸ் ஐடி கொடுத்து, அதாவது எப்படி சொல்கிறதுனா பவன்குமார், அதுக்கப்புறம் ரிங்கு சிங், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நேமு, டேவிஸ் சேவியர், ஸோ இந்த மாதிரி அனானமஸான ஐடி க்ரியேட் பண்ணி அதில் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய அந்த ஆப்புக்குள்ளே ஆகிற மாதிரி இருந்தது. நான் அது எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி. ஸோ இதே மாதிரி ஒரு ஆப்பை ஏற்றி நான் வந்து QR கோடு கொடுத்தாங்க. அதை வந்து ஃபோன்பேலையும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ என்ன வந்துச்சு அப்படின்னா ஃபோன்பேயில் அதை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அனானமஸ் ஐடியில் நீங்கள் பே பண்ணுறீங்க, சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நாங்கள் இதை அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன்பேலே வந்துருச்சு. அதே சரி பேடிஎம்மில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினச்சேன். பேடிஎம்மும் கேன்சல் தான் ஆச்சு. ஸோ ரெண்டுலேயுமே இப்போது இந்த மாதிரி அனானமஸான ஐடியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமில் இருக்கக்கூடிய ஐடி, அதாவது அன்வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதை பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இன்னும் இந்த ஆப்ஸ்லாம் வந்து இதனால் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஒரு ஐடி பிளாக் ஆச்சுன்னா அடுத்தடுத்த ஐடி அனானமஸ் ஐடி யூஸ் பண்ணுவாங்க. அதையுமே பிளாக் பண்ணாங்கன்னா அடுத்து வேறு வழி கிடையாது. இன்னும் சில ஆப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல டாக்டிக்கல் மூவ், இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது எத்தனை நாளைக்கு வந்து நீடிக்கும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது இப்போது. ஸோ அது நீடிக்கும்னு எனக்கு தெரியாது. அது என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து 2K டெக்னு இருக்குன்னு வைங்களேன். இது வந்து நம்மளுடைய கம்பெனி நேம். ஸோ 2K டெக் ஃபேண்டசி
ப்ரைவேட் லிமிட்டுன்றது நம்மளுடைய ஆப் நேமாக இருக்கட்டும். ஃபேண்டசி இல்லை பெட்டிங் இல்லை போக்கர் ரம்மி எது வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் 2K Tech ரம்மி ப்ரைவேட் லிமிட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி போடுறப்ப நமக்கு வந்து அந்த டெபாசிட் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து மேலே அந்த கம்பெனி நேமே வந்து அந்த ஆப்புடைய நேமே ரம்மி போக்கர் பெட்டிங்னு இருக்கனால அதை ஃபைன் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போது சில ஆப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி நேமில் இருக்கக்கூடிய அந்த ஆப்புடைய நேமை தூக்கிட்டு அவங்களுடைய மெயின் கம்பெனி இருக்கும்ல, மெயின் பிரான்ச் அந்த பேரண்ட் கம்பெனியோட இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி. எப்படின்னா 2K Tech ரம்மின்னு இருந்ததை ரம்மியை தூக்கிட்டு 2K Tech இன்னோவேஷன் ப்ரைவேட் லிமிடெட் 2K Tech ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு இந்த என்ன ஒரு ஆப்போட நம்ம இது பண்ணுறோமோ அதை எடுத்துகிட்டு அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி நேமை மட்டும் வச்சு அதை வந்து நம்மளுக்கு பே பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த வெரிஃபிகேஷன் வந்து ஆட்டோ வெரிஃபிகேஷன் ஆக மாட்டேங்குது. அதனால் நம்மளால் பே பண்ண முடியுது. ஸோ இப்போதைக்கு இந்த டாக்டிக்கல் மூவ்ஸ் வந்து யூஸ் பண்ணி சில ஆப்ஸ் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. இதுவுமே எத்தனை நாளைக்கு போகுன்றது தெரியாது, நிரந்தரம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன சொல்லணும், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வீடியோ வேணும், எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கேற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காகவும் தான். அது பெஸ்ட்டு ஸ்கில்லு. ஏன்னா வந்து இதுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. நம்ம கற்றுக்கிட்டோம்னா அது நம்மளுடைய திறமையாக மட்டுமே இருக்குமே தவிர்த்து வெளியிலேருந்து எந்த பாதிப்புமே வராது. ட்ரேடிங்க்கு எப்போதுமே போய்கிட்டே தான் இருக்கும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஒரு அப் ஸ்கில்லு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன். முக்கியமாக எனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கான ஐடியும் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். எனி டவுட்னாலும் எதுனாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல் ஓப்பனாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இது எப்படி இது ரன் ஆகுது, இது எப்படி அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றின கேஸ் எப்படி போகுது, எதுனாலும் சரி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதை பற்றி மறுபடியும் அகெயின் ஃபுல் ரிசர்ச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.